Welcome to Periyavittu channel. CA intermediate course taxation paper for the assessment year 21 to 22. இதுல நம்ம direct tax laws பார்க்கிறோம். taxation கீழ ரெண்டு இருக்கு உங்களுக்கு, indirect tax laws, direct tax lawsனு. இதுல நம்ம direct tax laws பார்க்கிறோம். அதுல இது 5th வீடியோ. ஏற்கனவே direct tax lawsல 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த direct tax lawsக்கு கீழ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதோட சேர்ந்தது தான் இது ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படின்னு. ஏற்கனவே இதுல ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இதுல இப்ப இது ரெண்டாவது வீடியோ. அதாவது ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், ஆர் நாட் ஆர்டினரி, அந்த ROR, RNOR, NR இவங்க 3 பேருக்கும் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து டாக்ஸபிளா, ஒரு பர்டிகுலர் இன்கம் வந்து டாக்ஸபிளா நாட் டாக்ஸபிளா அப்படிங்கிறத பார்க்கறது ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். போன வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டை நம்ம எப்படி எழுதுவோம்னா RORனு தெரியும். இந்த பார்க்குறவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க, RORனு எழுதுவோம். ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அவர் என்னன்னு எழுதுவோம்னா RNORனு எழுதுவோம். நான் ரெசிடென்ட் அவர் எப்படி எழுதுவோம்னா NRனு எழுதுவோம். ஒரு பர்டிகுலர் இன்கம் வந்து இவருக்கு டாக்ஸபிளா, இவர் ஹேண்ட்ஸ்ல டாக்ஸபிளா, இவருக்கு டாக்ஸபிளா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். இந்த வீடியோல நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறேன். அதனால அதை நல்லா நிதானமா கவனிச்சுங்க. நோட்ல சைட் பை சைடு குறிச்சுக்குங்க. அப்பதான் திருப்பி பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ப்ராப்ளம்னாலும் நான் இதுல 20 பர்டிகுலர்ஸ் போட்டிருக்கேன். 20 பர்டிகுலர்ஸ் இருக்கு. இந்த 20 பர்டிகுலர்ஸ்லையும் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது யார் யாருக்கு டாக்ஸபிள் ஆகும், எவ்வளவு டாக்ஸபிள் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால சைட் பை சைடு நீங்க நோட்ல எழுதிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். Compute the total income in the hands of an individual aged 35 years being a resident and ordinary resident. அவர் ROR இருந்தா அவருடைய ஹேண்ட்ஸ்ல எவ்வளவு டோட்டல் இன்கம் டாக்ஸபிள் ஆகும், அவர் RNOR இருந்தா எவ்வளவு ஆகும், அவர் NR இருந்தா எவ்வளவு ஆகும். 3 கேசஸ்மே போட சொல்லியிருக்காங்க for the assessment year 21 to 22. இப்போ நான் ஒவ்வொரு ஐட்டமா வாசிச்சுட்டு அதை எப்படி டீல் பண்ணியிருக்கோங்கிறத சைட் பை சைடா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன்ட்ரெஸ்ட் ஆன் UK டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ். 50% of interest received in India 10,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் UK டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னா 10,000 ரூபாய். அதுல 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன் இந்தியா. ரிசீவ்டுன்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதை தான் முதல்ல உங்களை கவனிக்க சொல்லியிருக்கேன். எங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க? இன் இந்தியால. ஆனா எவ்வளவு? 50% தான். அதை நம்ம நல்லா இங்க நோட் பண்ணிக்கணும். அப்ப ரிசீவ்டு இன் இந்தியான்னு வந்தா அது எந்த பாண்ட், யூகேயா இந்தியாவா எதுன்னே நம்ம பார்க்கவே வேண்டாம். சரியா? இப்ப நான் வந்து அந்த சொல்யூஷனுக்கு வரேன். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஐட்டம் தலைப்பு போட்டுக்குங்க. டோட்டல் இன்கம் யாருன்னு கொடுக்கல, இண்டிவிஜுவல்னு கொடுத்ததுனால நம்மளும் இண்டிவிஜுவல் எழுதிக்கிறோம். ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2021 to 22. ஃபர்ஸ்ட் ROR, ரெண்டாவது RNOR, மூணாவது NR. இப்ப ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் என்ன பார்த்தோம் நம்ம? இன்ட்ரெஸ்ட் ஆன் UK டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் rupees 10,000 மொத்தமா. அதுல 50% ரிசீவ்டு இன் இந்தியா. அப்ப 10,000த்துல 50% எவ்வளவு? 5,000. இது என்ன நமக்கு போட்டிருக்காங்க? ரிசீவ்டு இன் இந்தியா. அப்ப என்ன ஆகும்? 3 பேருக்கும் வரும். ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்ட்டாலே வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். எங்க சம்பாதிச்சது, எங்க இருந்துச்சு பிசினஸ், எதை வித்து வந்துச்சு, எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம். ரிசீவ்டு இன் இந்தியாவா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஆனா 10,000 ரிசீவ்டு இன் இந்தியா கிடையாது. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா 50% ரிசீவ்டு இன் இந்தியா. அதனால இதுல பாதி தான். 50%னா என்ன? 10,000த்துல பாதி 5,000, 5,000, 5,000. அப்ப என்ன அர்த்தம்? 50% ரிசீவ்ட் அவுட் சைடு இந்தியான்னு அர்த்தம். அப்ப மிச்சம் 5,000 ரூபாய் வெளியில அவுட் சைடு இந்தியா. இந்தியால 50% 5,000. ஆனா அவுட் சைடு இந்தியால 5,000 வாங்கியிருக்காங்க. அப்ப ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியானா நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்? ஏர்ன்டு எங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏர்ன்டு எங்க?
எதுல யூகே டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ். அப்ப ஏர்ன்ட் அவுட் சைடு இந்தியா. புரிஞ்சா? எப்ப இந்தியாவோ நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. அததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்ட்டா எதையுமே பார்க்க தேவையில்லை. 50% ரிசீவ்டு இந்தியானா ஆட்டோமேட்டிக்கலா 50% ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியான்னு நமக்கு தானாவே தெரியும். அப்ப அவுட் சைடு இந்தியான்னு வந்துச்சுன்னா எங்க சம்பாதிச்சதுங்கிறத பார்க்கணும். அப்பதான் பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது ஏர்ன்ட் அவுட் சைடு இந்தியான்னு வந்திருக்கு. அப்ப ரெண்டுமே அவுட் சைடு, ரெண்டுமே அவுட் சைடு. ரெண்டுமே அவுட் சைடா இருந்தா ஆளுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். இவங்க 2 பேருக்கும் கிடையாது. இந்தியாவில இல்லைன்னா இவங்க 2 பேருக்கும் கிடையவே கிடையாது. அவுட் சைடு இவருக்கு எதுனாலும் இன்கம் வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்காரு அவருக்கு எல்லாமே வந்துடும். கண்ண முடியும் நீங்க எல்லாமே போட்டுடலாம். இந்த ஒன்னே ஒண்ணு இந்த எக்ஸம்டட் அதுக்குதான் வராதே தவிர மற்றது எல்லாமே வந்துடும். அவுட் சைடோ இன்சைடோ எதா இருந்தாலும் ஆளுக்கு வந்துடும். அப்ப இந்தியான்னு சொல்லையில நான் இதுக்குதான் பிரிச்சு போட்டு காட்டியிருக்கேன். நிறைய இதுல இந்த மாதிரி பிரிச்சு போட்டு காட்டியிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த மாதிரி பிரிச்சு எழுதி காட்டியிருக்கேன். ரிசீவ்டு இன் இந்தியானா பார்க்க வேண்டாம், 3 பேருக்குமே போட்டுருங்க. ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஏர்னிங் எங்கேன்னு பார்க்கணும். சப்போஸ் ஏர்னிங் இன்சைடு இந்தியான்னு வந்துச்சுனாலும் 3 பேருக்கும் வந்துடும். எது ஒரு இந்தியா வந்தா கூட 3 பேருக்கும் வரும். ஆனா இது ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா அப்படின்னு வந்ததுனால ஃபர்ஸ்ட் உள்ளவருக்கு மட்டும் வரும், இது 2 வராது. இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதை சக்குன்னு பக்கத்துல நோட் எடுத்து எழுதிக்கிங்க, உங்களுக்கு இது புரியும். இப்ப அடுத்த ஐட்டம் போகும். அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அ பிசினஸ் இன் சென்னை 20,000, 50% ரிசீவ்டு இன் இந்தியா. அதே கதை தான், ஆனா ஏர்னிங்ஸ் வேற. அது வெளிநாட்டு சம்பாத்தியம், இது உள்நாட்டு சம்பாத்தியம். 2 கணக்குக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இதுலயும் 50% இந்தியாவில் பெறப்பட்டது, இதுலயும் 50% இந்தியாவில் பெறப்பட்டது. ஆனா இது வெளிநாட்டு சம்பாத்தியம், இது உள்நாட்டு சம்பாத்தியம். சென்னைங்கிறது இந்தியாவுக்குள்ள இருக்கு, உள்நாட்டு சம்பாத்தியம். புரிஞ்சா 2 வித்தியாசம்? சரி, இது எப்படி நம்ம போட்டிருக்கோம்? சொல்யூஷனுக்கு போவோம். நான் ஒவ்வொரு கணக்குக்கும் இந்த 1/20 சொல்லிட்டு இங்க 1/20 சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனாலதான் நான் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு என்ன போட்டிருக்கு? இன்கம் ஃப்ரம் அ பிசினஸ் இன் சென்னை ₹20,000, 50% ரிசீவ்ட் இன் இந்தியா. அப்ப 20,000த்துல 50% எவ்வளவு? 10,000. ரிசீவ்டு இன் இந்தியா அப்ப போடுங்க, 3 பேருக்கும் 10,000. அதே மேல உள்ள மாதிரியே தான். அப்ப 50% ரிசீவ்டு இன் இந்தியானா மீதம் 50% என்னது? அவுட் சைடு இந்தியா. அவுட் சைடு இந்தியா வந்தால் ஏர்னிங் எங்க ஏர்ன் பண்ணதுன்னு நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன சொன்னேன்னா உள்நாட்டு சம்பாத்தியம், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் இன் சென்னை, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் இன் சென்னை. அப்ப ஏர்ன்ட் இன் இந்தியா. அப்ப ஒன்னு அவுட் சைடு, ஆனா ஏர்ன்ட் எங்க? இன் இந்தியா. அதனால 3 பேருக்கு வரும். ரிசீவ்டு இன் இந்தியானாலும் 3 பேருக்கு வரும், ஏர்ன்ட் இன் இந்தியானாலும் 3. இப்ப இந்த 2 கணக்குக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? இதுவும் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா, ஆனா ஏர்ன்ட் அவுட் சைடு இந்தியா. ரெண்டுமே அவுட் சைடு வந்ததுனால ஒரு ஆளுக்கு மட்டும் வரும், ஆளுக்கு மட்டும் வரும், 2 பேருக்கு வராது. இதுல 50% வெளியில வாங்கியிருந்தால் கூட ஏர்னிங்ஸ் எங்கன்னு பார்த்தா இந்தியா, உள்நாட்டு சம்பாத்தியம். இது வெளிநாட்டு சம்பாத்தியம். யூகேனா லண்டன், லண்டனோட பாண்ட்ஸ். யூகே, பிரிட்டன், லண்டன் அந்த பாண்ட்ஸை வாங்கி வித்து வந்த வட்டி அது. ஆனா இதுல என்ன அப்படின்னா பிசினஸ், சென்னையில ஒரு பிசினஸ்ல வர வருமானம். அப்ப உள்நாட்டு சம்பாத்தியம், உள்நாட்டு சம்பாத்தியம்னால 3 பேருக்கு வரும். இந்த 2 கணக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? 50% ரிசீவ்டு இன் இந்தியா 3 பேருக்கு வரும், 50% ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியானா நம்ம 3 பேருக்கு வருமா வராதான்னு யோசிக்கிறதுக்கு அடுத்தது எங்க போகணும்? ஏர்னிங்ஸ்க்கு போகணும். எங்க சம்பாதிச்சாங்கன்னு பார்க்கணும். வெளிநாட்டுல சம்பாதிச்சிருக்கா? ரெண்டுமே வெளிநாடு. வெளிநாட்டு சம்பாத்தியம் கையில ஆளுக்கு மட்டும்தான் வரும், 2 பேருக்கு வராது. அதுவே உள்நாட்டு சம்பாத்தியம்னா 3 பேருக்கு வரும். சரியா? அடுத்த ஐட்டம் போகும். அடுத்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் on sale of shares of an Indian company received in London 20,000. received வார்த்தை வந்தால் அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கணும். அது கொடுக்கலைனா தான் நம்ம ஏர்னிங்ஸ்க்கு போகணும். இப்போ என்ன கொடுத்துருக்கு? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் an Indian company received in London. ஃபுல்லாவே இது 50%லாம் இல்லை, received in London. அப்ப received outside. ரிசீவ்டு அவுட் சைட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஏர்னிங்ஸ் பாருங்க, எங்க சம்பாத்தியம்னு பாருங்க.
எங்க சம்பாத்தியம், எந்த கம்பெனியோட ஷேரை வித்திருக்காங்க, இந்தியன் கம்பெனியோட ஷேரை வித்து வந்த குறுகிய கால மூலதன ஆதாயம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இந்தியன் ஷேர்ஸை வித்து வந்திருக்கு. அப்ப இந்தியன் ஷேர்ஸை வித்து வந்தா இது உள்நாட்டு சம்பாத்தியம், இந்திய சம்பாத்தியம், வெளிநாட்டு சம்பாத்தியம் கிடையாது. ஆனா அதை வெளிநாட்டுல வாங்கியிருக்காங்க. வெளிநாட்டில் வாங்கி இருந்தால் கூட எங்க சம்பாதிச்சதுன்னா உள்நாட்டு சம்பாத்தியம். எங்க ஏர்ன்டு இன் இந்தியா, ரிசீவ்டு இன் இந்தியா வந்தாலும் 3 பேருக்கு வரும், ஏர்ன்டு இன் இந்தியா வந்தாலும் 3 பேருக்கு வரும். அந்த இன் இந்தியா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதனால 3 பேருக்கும் 20,000. புரியுதா? இதே மாதிரிதான் இதுல 50% மட்டும் வெளியில வாங்கியிருக்காங்க. இதுல மொத்தமே வெளியில எல்லா 20,000மே வெளியில தான் பெறப்பட்டது. ஆனா அந்த 20,000 உள்ளூர்ல சம்பாதிக்கப்பட்டது, உள்நாட்டு சம்பாத்தியம். அதனால 20,000 3 பேருக்கும். 4வது ஐட்டம் போகும். Dividend from British company received in London 5,000. Dividend from British company received in London 5,000 ரூபாய். Dividend from British company received in London. அப்ப received பாருங்க, received கொடுத்துட்டால் அதுக்கு தான் priority. எங்க லண்டன்ல வாங்கினது, அப்ப outside India. Received outside Indiana என்ன பார்க்கணும், எங்க earn பண்ணது, எங்க earn பண்ணிருக்காங்க, dividend from British company. அப்ப அயல் நாட்டு சம்பாத்தியம். ஒரு பிரிட்டிஷ் கம்பெனில இருந்து வந்த டிவிடெண்ட் அத வெளியில வாங்குறாங்க. அப்ப ரெண்டுமே அவுட் சைடா, இதுவும் அவுட் சைடு, இதுவும் அவுட் சைடு, ரெண்டுமே அவுட் சைடு. அப்ப முத ஆளுக்கு மட்டும்தான் வரும், இவங்களுக்கு வராது. இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கு. நீ எந்த கணக்கு வந்தாலும் நீங்க போட்டுடலாம். ரிசீவ்டு அவுட் சைடு வந்துருச்சுன்னா ஏர்னிங்ஸை பாருங்க, ரெண்டுமே அவுட் சைடு அப்படின்னா முத ஆளுக்கு மட்டும் வரும், RORக்கு மட்டும் வரும், NORக்கும் NRக்கும் வராது. புரிஞ்சா? இது அடுத்தது போலாமா? 5வது ஐட்டம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் on sale of plant at Germany. 50% of profits are received in India. எவ்வளவு? 40,000. ஒரு ஜெர்மனில ஒரு பிளான்ட் இருக்கு. பிளான்ட்னா இந்த மில், அது மாதிரி மிஷின்ஸ், அது மாதிரி அதை வித்திருக்காங்க. வித்ததுல அவங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைச்சிருக்கு. நீண்ட கால மூலதன ஆதாயம் எவ்வளவுனா 40,000. அதுல 50% வந்து ரிசீவ்டு இன் இந்தியா. சரியா? இது எப்படின்னு பார்ப்போம். Long term capital gains on sale of plant at Germany rupees 40,000. 50% received in India. 40,000 ல 50% எவ்வளவு? 20,000. Received in India வந்திருக்கா? in India, in India, in India. அதனால 3 பேருக்கும் வரும். 50% received in India னா என்ன அர்த்தம்? 50% received outside India. அவுட்சைட் இந்தியா வந்துட்டா ஏர்னிங்ஸ் எங்கன்னு பாருங்க. ஏர்னிங்ஸ் எங்க? ஜெர்மனில. அப்ப அதுவும் அவுட் சைடு, வெளிநாட்டு சம்பாத்தியம். ஜெர்மனில உள்ள ஒரு பிளான்ட்டை வித்து வந்த ஆதாயம் வெளிநாட்டு சம்பாத்தியம். ரெண்டுமே அவுட் சைடு, ரெண்டுமே அவுட் சைடு அப்படின்னா முத ஆளுக்கு மட்டும் வரும், இங்க வராது. புரிஞ்சா? 50% received in India அப்படிங்கிறதுனால 3 பேருக்கு வருது. அவுட் சைடு இந்தியா அப்படின்னா ஏர்னிங்ஸ் எங்கன்னு பார்க்கணும். டக்குன்னு ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா அப்படின்ட்டா ஏர்னிங்ஸ் எங்கன்னு போய் பார்த்துடணும். அதுவும் அவுட் சைடு, ரெண்டுமே அவுட் சைடுனா முத ஆளுக்கு மட்டும் வரும், அடுத்து 2 பேருக்கு வராது. 6வது ஐட்டம் போலாமா? இன்கம் earned from business in Germany which is controlled from Delhi. rupees 40,000 received in India. மொத்தம் 70,000. அதாவது ஜெர்மனில ஒரு பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ்ல தான் சம்பாத்தியம். ஆனா அந்த பிசினஸ டெல்லியில இருந்து, இந்தியால இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இந்தியால இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா அந்த பிசினஸ் ஜெர்மனில நடக்குது. அதுல கண்ட்ரோல் பூரா, கட்டுப்பாடுகள் பூரா டெல்லியில இருக்கு. மொத்தம் 70,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா 40,000 இந்தியாவில் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. கணக்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. Income earned from business in Germany which is controlled from Delhi. rupees 70,000. 40,000 received in India. இதுலயும் received வார்த்தை கொடுத்ததுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். received in India
எங்க ரிசீவ்டுங்கிற வார்த்தை வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். 70,000 எவ்வளவு 40,000% கொடுக்கல, ரூபாயாவே கொடுத்துட்டாங்க. அப்ப இன் இந்தியாங்கிறதுனால 3 பேருக்கும் 40,000. அப்ப என்ன அர்த்தம், இந்த 40,000 போக மிச்சம் 30,000 அவுட் சைடுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம 40,000 இந்தியாவில வாங்கிட்டோம், அப்ப 30,000 இங்க அவுட் சைட்ல வாங்கியிருக்காங்க. அப்ப அவுட் சைடுன்னு சொன்னா ஏர்னிங்ஸ் எங்கன்னு பார்க்கணும். ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது இதுல என்னன்னா இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் பிசினஸ். ஏர்னிங்ஸ் வந்து எங்கன்னா இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் பிசினஸ். இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் பிசினஸ் இன் ஜெர்மனி அப்படின்னா என்ன அவுட் சைடு. சரி, ரெண்டுமே அவுட் சைடா இருக்கு, நம்ம முதல் ஆளுக்கு மட்டும் போடலாமான்னு பார்த்தா இது பிசினஸ். இது பிசினஸ் அவுட் சைடு பிசினஸ். எப்ப பிசினஸ் அவுட் சைடு வருதோ அப்ப கண்ட்ரோல் எங்கன்னு பார்க்கணும். இதுவே பிசினஸ் இன் சென்னைன்னு வந்தபோது நம்ம கண்ட்ரோல் எங்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த பத்தி ரெண்டாவது ஐட்டம் இதுவும் இன்கம் ஃப்ரம் பிசினஸ் தான், ஆனா இன் சென்னை இன் இந்தியா, அதனால கண்ட்ரோல் எங்கன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அதுவே இன்கம் ஃப்ரம் பிசினஸ் அவுட் சைடு, பிசினஸ் அவுட் சைடுல வந்தால் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கண்ட்ரோல். 3. ஒன்னு ரிசீவ்டுன்னு வந்தா ஏர்ன்டு பார்க்கணும், ரிசீவ்டு அவுட் சைடு அப்படின்னு வந்தா ஏர்ன்டு பார்க்கணும், ரிசீவ்டு அவுட் சைடு வந்தா ஏர்ன்டு எங்கன்னு பார்க்கணும். ஏர்ன்டு அவுட் சைடுன்னு வந்தா பிசினஸ்ல இருந்து பிசினஸ் அவுட் சைடுன்னு வந்தா கண்ட்ரோல் எங்கன்னு பார்க்கணும். புரியுதா? இவ்வளவு நீங்க பார்க்கணும். ரிசீவ்டு அவுட் சைடுனா ஏர்னிங் எங்கன்னு பார்க்கணும். ஏர்னிங் வந்து பிசினஸ் அவுட் சைடு, பிசினஸ் இன்சைட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிசினஸ் அவுட் சைடு வந்தா கண்ட்ரோல் எங்கன்னு பார்க்கணும். கண்ட்ரோல்டு இன் இந்தியா. அப்ப அந்த 30,000 இவருக்கு எப்படினாலும் 30,000 வரும் இல்லையா? ரெண்டுமே அவுட் அப்படின்னு சொல்லும் போதே இவருக்கு 30,000 வந்துடும். ஆனா அந்த கண்ட்ரோல்டு இன் இந்தியான்னு வந்ததுனால இவருக்கு ஒரு 30,000, இவருக்கு எப்படியும் கிடையாது, வெளியிலனாவே இவருக்கு கிடையாது. ரெண்டுமே ஓதான், ரெண்டுமே ஓத, 2 ஓன்னு சொல்லையில இவருக்கு 30,000 வந்துடும். ஆனா பிசினஸ் அவுட் சைடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா நீங்க எங்க கண்ட்ரோல்னு கொடுத்துருக்கான்னு பாருங்க. இன் இந்தியானா இந்த இவருக்கு 30,000 வரும், இல்லைன்னா இவருக்கும் வராது. பிசினஸ் இன் இந்தியானா வராது, ஆனா பிசினஸ் அவுட் சைடு இந்தியானா கண்ட்ரோல் நீங்க எங்கன்னு பாருங்க. கண்ட்ரோல் இந்தியால இருக்குன்னு கொடுத்திருந்தால் இவருக்கும் வரும், இவருக்கு வராது, இவருக்கு எப்பவுமே வராது. புரியுதா இந்த கணக்கு? இதை நல்லா கவனிச்சுங்க. ரிசீவ்டு அதாவது 70,000 ஜெர்மனில ஒரு பிசினஸ் இருக்கு, அதுல இருந்து வர்ற வருமானம் 70,000. ஆனா அந்த பிசினஸ டெல்லியில இருந்து தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இதுதான் கணக்கு. அந்த 70,000த்துல 40,000 இந்தியாவில் பெறப்பட்டது. அப்ப ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு வர்றதுனால 3 பேருக்குமே 40,000 போட்டுட்டோம். இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்காது. ஆனா 40,000 இன் இந்தியானா என்ன அர்த்தம்? 30,000 அவுட் சைடு இந்தியான்னு வரும். அவுட் சைடு இந்தியான்னு வந்தா நான் ஏர்னிங்ஸ் எங்கன்னு பார்க்க சொன்னேன். இங்க பார்த்தா ஏர்னிங்ஸும் அவுட் சைடு இந்தியா, ஆனா எதுல இருந்து? பிசினஸ்ல இருந்து வருது. அப்ப பிசினஸ் அவுட் சைடு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. பிசினஸ் அவுட் சைடுன்னு வந்ததுனால நம்ம அது கண்ட்ரோலிங் எங்கன்னு பாக்குறோம். கண்ட்ரோலிங் இன் இந்தியாவில. அப்ப முதல் 2 பேருக்கு வரும், இவருக்கு வராது. இந்த கண்ட்ரோல்டு இன் இந்தியான்னு வர்றதுனால இவருக்கு வருது. புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுமே ஓங்கையிலே ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்துடும். இவருக்கு என்ன வேணாலும் வருமே. கண்ட்ரோல்டு இன் இந்தியான்னு ஒரு வார்த்தை வந்ததுனால இவருக்கு வந்துருச்சு. இது திரும்ப இன்னொரு தடவை நீங்க பார்த்துங்க நல்லா. அடுத்து 7வது ஐட்டம், profits from a business in Delhi but managed entirely from London 15,000. இப்ப இதுல பார்த்தா பிசினஸ் ஜெர்மனில, கண்ட்ரோல் டெல்லியில. இதுல அதாவது வெளிநாட்டுல பிசினஸ், உள்நாட்டுல கண்ட்ரோல். இதுல பிசினஸ் டெல்லியில, பிசினஸ் டெல்லியில, ஆனா கண்ட்ரோல் எங்க? லண்டன்ல. இது எப்படின்னு பார்ப்போமா? 15,000. சரியா? இப்ப 7வது ஐட்டம் பார்க்கிறோம். Profits from a business in Delhi but managed entirely from London. இதுல ரிசீவ்டே கொடுக்கல. ரிசீவ்டு கொடுக்காததுனால நம்ம ஏர்னிங்ஸை டைரக்டா பார்த்தறோம். ஏர்னிங்ஸ் எங்க இருக்கு? Profits from a business in Delhi. அப்ப ஏர்னிங்ஸ் இன் இந்தியா. இன் இந்தியானா அப்புறம் எங்கன்னு நீங்க பார்க்கவே வேண்டாம். அவுட் சைடு இந்தியா, பிசினஸ் அவுட் சைடு இந்தியானா தான் கண்ட்ரோல் எங்கன்னு பார்க்கணும். பிசினஸ் இன் இந்தியா, பிசினஸ் இன் இந்தியாவுக்கு கண்ட்ரோல் தேவையில்லை. கண்ட்ரோலிங் எங்கன்னே நீங்க பார்க்க வேண்டாம். பிசினஸ் இன் இந்தியாவுக்கு கண்ட்ரோல் தேவையில்லை. இப்ப போன 6த்துக்கும் இந்த 7த்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? பிசினஸ் அவுட் சைடுன்னு வந்தாதான் கண்ட்ரோல் எங்கன்னு பார்க்கணும். பிசினஸ் இன் இந்தியான்னு வந்தா கண்ட்ரோல் எங்கன்னு பார்க்க தேவையில்லை.
நம்ம தான் ஏர்ன்ட் இன் இந்தியா, இங்க ரிசீவ்டு கொடுக்காததுனால நம்ம ஏர்னிங்ஸை பார்த்தா போதும். எங்கேருந்து லாபம் வருது? டெல்லியில உள்ள ஒரு பிசினஸ்ல இருந்து லாபம் வருது. அப்ப இந்தியாவில இருந்து தான் நம்ம லாபம் ஈட்டுறோம். இந்தியா சம்பாத்தியம், உள்நாட்டு சம்பாத்தியம், அதனால 3 பேருக்கு. அப்ப அதனுடைய மேனேஜ்மெண்ட் எங்க என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாம். பிசினஸ்னு வந்தாதான் நம்ம இந்த மேனேஜ்மெண்ட்டே பார்க்க போறோம். அந்த பிசினஸ்லயும் இன்சைடு இந்தியான்னு வந்தா பார்க்க தேவையில்லை, அவுட் சைடு இந்தியான்னு வந்தாதான் பார்க்கணும். இப்ப கிளியரா உங்களுக்கு? 8வது ஐட்டம் பாருங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் டெபாசிட்டட் இன் அ பேங்க் அட் லண்டன் brought to இந்தியா. brought to இந்தியாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ரிசீவ்டு தான் தேவை. கம்ப்யூட்டர்டு, இந்த கம்ப்யூட்டர்டுங்கிற வார்த்தை ஏன் கொடுத்துருக்குன்னா, போன வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சும்மா கொடுத்துருந்தால், இந்த கம்ப்யூட்டர்டு அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க அமௌண்ட்டை ஜிஏவியா எடுத்துக்கின்னு அதுல 30% கழிச்சு என்ஏவி போட்டு அதை தான் நம்ம போட்டுக்குவோம். கம்ப்யூட்டர்னு கொடுத்தா கணக்கிடப்பட்டது, இது கொடுத்துருக்கதே என்ஏவி தான், இதுவே என்ஏவி தான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க இதுல 30% கழிச்சுட்டு மிச்சத்தை என்ஏவியா எடுத்துக்கணும். போன வீடியோல பாருங்க புரியும். ஆனா கம்ப்யூட்டர்னு கொடுத்ததுனால இந்த 50,000ங்கிறது என்ஏவி அப்படி எடுத்துக்கணும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் டெபாசிட்டட் இன் அ பேங்க் அட் லண்டன். அப்ப டெபாசிட்டட் இன் அ பேங்க் அட் லண்டன்னா ரிசீவ்ட் இன் லண்டன். டெபாசிட்டட் இது brought to இந்தியா தேவையில்லை, இந்தியா கொண்டு வர்றதுங்கிறது தேவையில்லை, இங்க வாங்கினாங்கிறது தேவை. அப்ப லண்டன்ல வாங்கியிருந்தா தானே லண்டன்ல டெபாசிட் பண்ண முடியும். அப்ப ரிசீவ்ட் அவுட் சைட். ரிசீவ்ட் அவுட் சைட் வந்தா ஏர்னிங்ஸ் எங்க? ஏர்னிங்ஸும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன், லண்டன்ல உள்ள ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்ப ரெண்டுமே ஓ வர்றதுனால முதலுக்கு மட்டும் வரும், அடுத்த ரெண்டுக்கும் வராது. இந்த 30% கழிச்செல்லாம் போட வேண்டாம், ஏன்னா கம்ப்யூட்டர்னு கொடுத்ததுனால. முதல்ல ரிசீவ்டு எங்க? டெபாசிட்டர்னா இங்க ரிசீவ் பண்ணாலும் அங்கேதான் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்ப அதனால ரிசீவ்டு அவுட் சைடுன்னு அர்த்தம். ஆனா எங்க ஏர்ன் பண்ணது? அதுவும் அவுட் சைட்ல ஏர்ன் பண்ணது. ரிசீவ்டு அவுட் சைடு வந்ததுனாலதான் நம்ம ஏர்னிங்ஸ்க்கு போறோம். ரிசீவ்டு அவுட் சைடு வந்ததுனால ஏர்னிங்ஸ்க்கு போறோம். அப்ப ரெண்டுமே அவுட் சைடு வந்ததுனால முதல் நம்பருக்கு மட்டும் வரும். 9வது ஐட்டம் பாருங்க. Interest on debentures in an Indian company received in London 12,000. Interest on debentures in an Indian company received at London. Received வந்துருச்சா? இப்ப received எங்க? Received outside. Received outside. Received outside னா earnings எங்கன்னு பாருங்க. earnings எந்த கம்பெனியோட earnings? இந்தியன் கம்பெனியோட debentures. இந்தியன் கம்பெனியோட debentures actually exempt. Dividend தான் exempted. Interestலாம் உண்டு. இதுல இப்ப இந்தியன் கம்பெனியோட டிபென்ச்சர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். அப்ப எங்க ஏர்ன் பண்ணிருக்கு? இந்தியாவுல. ஏர்ன்ட் இன் இந்தியா. அப்ப 3 பேர் போதும். ரிசீவ்ட் அவுட் சைட் தான். ஆனா என்ன சம்பாத்தியம்? இந்தியன் கம்பெனியில உள்ள டிபென்ச்சர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்திய சம்பாத்தியம் தான் 3 பேருக்கு வந்து. அடுத்து 10வது ஐட்டம். Fees for technical services rendered in India but received in London 8,000. இந்தியாவுல உள்ள டெக்னிக்கல் சர்வீசஸ், இந்தியாவுல பணிபுரிந்த ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா. இந்தியாவுல நம்ம சில தொழில்நுட்ப சேவைகள் புரிந்ததற்காக நமக்கு ஃபீஸ் கொடுக்கப்பட்டது. ஆனா அதை லண்டன்ல பெற்றுக்கொண்டோம். அப்ப இந்தியாவுல தான் இந்திய சம்பாத்தியம் அது. இந்தியாவுல செய்த தொழில்நுட்ப சேவைகளுக்காக கொடுக்கப்பட்டது, தொழில்நுட்ப பணிகளுக்காக கொடுக்கப்பட்டது இந்தியாவுல. ஆனா லண்டன்ல ரிசீவ்ட். அப்ப ரிசீவ்டுங்கிற வார்த்தையை முதல்ல பாருங்க. ரிசீவ்ட் அவுட் சைட். ரிசீவ்ட் அவுட் சைட்னா ஏர்னிங் எங்க? ஏர்னிங் இந்தியாவில். ஏன்னா இந்தியாவுல உள்ள தொழில்நுட்ப சேவைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஃபீஸ். அப்ப உள்ளூர் சம்பாத்தியம். லண்டன்ல வாங்கியிருந்தா கூட ஈட்டப்பட்டது உள்ளூர்ல. அதனால 3மே 8,000 முடிஞ்சா. ரிசீவ்ட் அவுட் சைட்னா கூட ஏர்ன்ட் இன் இந்தியாங்கிறதுனால 3 பேருக்கு உண்டு. அடுத்து 11வது ஐட்டம். ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிசினஸ் இன் மும்பை மேனேஜ் ஃப்ரம் லண்டன். இதை பார்த்தா இதே மாதிரி இருக்கும். டெல்லிக்கு பதிலாக மும்பை கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிசினஸ் இன் மும்பை மேனேஜ் ஃப்ரம் லண்டன் 26,000. இது 11வது ஐட்டம். மொத்தம் 20 ஐட்டம். ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிசினஸ் இன் மும்பை மேனேஜ் ஃப்ரம் லண்டன் ரிசீவ்டு கொடுக்கல. அப்ப ஏர்னிங்ஸ் எங்கன்னு பாக்குறோம். ஏர்ன்ட் இன் இந்தியா.
ப்ராஃபிட்ஸ் மும்பை சென்னை அது மாதிரி மும்பை ஏர்ன்ட் இன் இந்தியா. ஆனா பிசினஸ்ங்கிறதுனால மேனேஜ்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னேன் கண்ட்ரோல். ஆனா இது பிசினஸ் இன் இந்தியாங்கிறதுனால இங்கேயும் கண்ட்ரோல் தேவையில்லை. கண்ட்ரோல் எங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாம். பிசினஸ் தான் பிசினஸ் ஆனா இன் இந்தியா அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் எங்கங்கிறது பார்க்க தேவை. பிசினஸ் அவுட் சைடு இந்தியானா தான் கண்ட்ரோல் எங்கன்னு பார்க்கணும். ஏர்ன்ட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால 3 பேருக்கு வந்து, ஏன்னா மும்பையில் உள்ள ஒரு வியாபாரத்துல வாங்கினது, அதனால 3 பேருக்குமே வந்து. 12வது ஐட்டம் பாருங்க. இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் இன் நேபாள் ரிசீவ்டு தான். நேபாளே வாங்கிக்கிறாங்க கம்ப்யூட்டர். அந்த ப்ராப்பர்ட்டிங்கிறதால கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க. இல்லைன்னா நீங்க 30% கழிக்கணும். கம்ப்யூட்டர் கொடுத்ததுனால இது வந்து ஒரு எண்ணி. பன்னெண்டாவது ஐட்டம். இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் இன் நேபாள் ரிசீவ்டு தட் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருங்கிறதால கொடுக்க 16,000 அப்படி போட்டுக்குங்க. இன்கம் ரிசீவ்டு அவுட் சைடு. அப்போ ரிசீவ்டு அவுட் சைடு, ரிசீவ்டு இன் நேபாள், ரிசீவ்டு அவுட் சைடு. அப்போ எங்கே ஏர்ன் பண்றான்னா நேபாளில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றதுனால அப்போ ஏர்ன்டும் அவுட் சைடு. அப்போ ரெண்டுமே அவுட் சைடு வந்தால், ரெண்டுமே அவுட் சைடு வந்ததுனால இவங்க ஒருத்தருக்கு தான், இவருக்கும் இவருக்கும் கிடையாது. பதிமூணாவது ஐட்டம். பாஸ்ட் ஃபாரின் அன்டாக்ஸ்ட் இன்கம் brought to India during the previous year. இது ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலத்துல போட்டிருப்பேன் லாஸ்ட் ஐட்டமா. இது யாருக்குமே டாக்ஸபிள் கிடையாது. ஏன்னா கடந்த காலங்கள்ல அன்டாக்ஸ்டு பண்ண இன்கம், டாக்ஸ் கட்டாத இன்கத்தை, ஃபாரின் இன்கத்தை ப்ரீவியஸ் இயர்ல இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க. அது வந்து எக்ஸம்ப்டட், அது கிடையாது. இது ப்ரீவியஸ் இயர்ல ஈட்டப்பட்டதுக்கு தான் உண்டே தவிர முன்னாடி ஈட்டப்பட்டு இந்தியாவுக்கு போன வருஷம் கொண்டு வந்ததுக்காக, முந்தைய வருடம் கொண்டு வந்ததுக்காக அது நாட் டாக்ஸபிள். 3 பேருக்குமே அது வந்து நாட் டாக்ஸபிள். 3 பேருக்குமே அது கிடையாது. அதுக்கு முந்தைய வருடங்கள்ல ஈட்டப்பட்டது, ஆனா வந்து அன்டாக்ஸ்டு இன்கம், ஃபாரின் இன்கம் தான் இது, அன்டாக்ஸ்டு இன்கம். அதை இந்த வருஷம் போன வருஷம் கொண்டு வந்ததுக்காக கிடையாது. போன வருஷம் ஈட்டப்பட்டால் அதுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். அந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்ல ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலத்துல கடைசி ஐட்டமா இருக்கும், கடைசி ரோல இருக்குது. இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் நேபாள் ரிசீவ்டு தேர் அண்ட் தென் brought to India. இந்த brought to இந்தியாவே தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். எங்க ரிசீவ்டோ அதுதான் நமக்கு கணக்கு. 18,000. இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் நேபாள் ரிசீவ்டு தேர். இந்த brought to India தேவையில்லை. ரிசீவ்டு தேர்னா நேபாளில் வாங்கினது, இப்போ ரிசீவ்டு அவுட் சைட். அந்த இது மாதிரியே தான், ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் இன் நேபாள் மாதிரி தான் இது. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் நேபாள் ஏர்ன்ட் அவுட் சைடு. அப்போ ரெண்டுமே அவுட் சைடு வரும். அக்ரிகல்ச்சர் லேண்ட் அவுட் சைடு, ஏர்ன்ட் அவுட் சைடு, அதனால 18,000 இவருக்கு மட்டும் வரும், இது 2 பேருக்கு வராது. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் இந்தியான்னு வந்தா எக்ஸம்ப்டட். ஆனா இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் நேபாள் வர்றதுனால இது எக்ஸம்ப்டட் கிடையாது. அதுவே இன் இந்தியால இருந்துச்சுன்னா இவருக்கு வந்து எக்ஸம்ப்டட் வந்துடும். இது நேபாளில் உள்ள அக்ரிகல்ச்சர் லேண்டை அங்கே விற்று அங்கே வாங்கி, அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து வர வருமானம் அது அங்கே வாங்குறாரு. ரெண்டுமே அவுட் சைடு அப்படின்னு சொன்னா முதல் மார்க் மட்டும் வரும், மற்ற 2 பேருக்கு வராது. ஏன்னா இது அவுட் சைட்ல உள்ள அக்ரிகல்ச்சர் லேண்ட். Income from profession in Kenya which was set up in India received there but spent in India. brought to Indiaவோ இந்த spent in Indiaவோ நமக்கு தேவையில்லை. சரியா? 5,000 ரூபாய் எங்க இருக்கு? பிசினஸ்னாலும் ஒண்ணுதான், ப்ரொஃபஷன்னாலும் ஒண்ணுதான். கென்யால இருக்கு. ஆனா அது எங்கேருந்து கண்ட்ரோல் பண்றது? செட்டப் தான். செட்டப்னு கொடுப்பா, மேனேஜிங் கொடுப்பா, கண்ட்ரோல்னு கொடுப்பா, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இந்தியாவில் செட்டப் பண்ணா இந்தியாவில இருந்து கண்ட்ரோல் பண்றான். ஆனா பிசினஸ் கென்யால நடக்குது. வாங்குறது, அந்த வருமானத்தை வாங்குறதும் கென்யால வாங்குறாங்க. Income from profession in Kenya which was set up in India received there but spent in India. இந்த spent in India தேவையில்லை, brought to India தேவையில்லை. received thereனா என்ன அர்த்தம்? received outside. received outsideனா earnings எங்க அப்படின்னு பார்க்குறோம். earnings எங்க? income from profession in Kenya. கென்யானா outside, professionனா businessன்னு சொன்னேன். அப்போ இன்கம் ஃப்ரம் பிசினஸ் அவுட் சைட். பிசினஸ் அவுட் சைட்னா அந்த கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு பார்க்க சொன்னேன். செட்டப் இன் இந்தியா. இதை எங்கே கண்ட்ரோல் பார்க்கணும்? பிசினஸ் அவுட் சைட் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல். ரிசீவ்டு அவுட் சைட்னா எங்கே ஏர்னிங்ஸ்னு பார்க்கணும். அதுல பிசினஸ் அவுட் சைடு வந்தா கண்ட்ரோல் பார்க்கணும்.
அப்ப முதல் 2 பேருக்கு வரும். ஏன்னா இந்தியாவில் கண்ட்ரோல் பண்றதுனால முதல் 2 பேருக்கு வரும், மூணாவதுக்கு வராது. புரியுதா? இது 2 ஓ வந்ததுனால இங்க வந்துடும். கண்ட்ரோல் இன் இந்தியா வந்ததுனால இங்க வரும். கண்ட்ரோல் இன் இந்தியான்னு ஒரு வார்த்தை. இப்ப பிசினஸ் அவுட் சைடுன்னு கொடுத்தாதான் நம்ம கண்ட்ரோல் பார்க்கணும். இல்லைன்னா நம்ம பிசினஸ் இன்சைடுக்கெல்லாம் கண்ட்ரோலே பார்க்க தேவையில்லை. இந்த இங்கெல்லாம் பார்க்கல இல்ல, பிசினஸ் இன் இந்தியானா கண்ட்ரோல் தேவையில்லை, பிசினஸ் இன் இந்தியானா கண்ட்ரோல் தேவையில்லை. அதுவே பிசினஸ் அவுட் சைடுனா எங்க கண்ட்ரோல்னு பார்க்கணும். அதே மாதிரிதான் இதுக்கும் நம்ம பிசினஸ் அவுட் சைடுன்னு வந்ததுனால எங்க கண்ட்ரோல்னு பார்க்கறோம். இந்தியாவில் கண்ட்ரோல் அதனால 2 பேருக்கு வரும், மூணாவது ஆளுக்கு வராது. 15 ஐட்டம் முடிஞ்சு. 16வது ஐட்டம், gift received on the occasion of his wedding. 20,000. gift வந்து ரிலேட்டிவ் டர்ன் வந்தா நமக்கு அன்லிமிட்டட் எக்ஸம்டட். இதுவே வந்து வேற யார்டன் வந்து 50,000 வரைக்கும் எக்ஸம்டட். இது 20,000 தான் கொடுத்துருக்காங்க, அதனால இது வந்து நமக்கு எக்ஸம்டட் கிஃப்ட். ரிலேட்டிவ்னு வந்துட்டா எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். இந்த ரிலேட்டிவ்ங்கிற வார்த்தை கொடுக்காததுனால இதுக்கு லிமிட் இருக்கு. gift received on the occasion of wedding 20,000 கொடுத்ததுனால எக்ஸம்டட். இது வந்து less than 50,000. 50,000 குறைச்சு வர்றதுனால. மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எவ்வளவு வேணாலும் வரலாம். ஆனா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வருது, ஆனா இங்க யார்கிட்ட இருந்து வருதுன்னே கொடுக்கல, ஜென்ரலா கொடுத்துருக்கு. ஆனா நமக்கு பார்த்தா சேஃபா அமௌண்ட் வந்து 20,000 தான் கொடுத்துருக்கு. 50,000க்கு மேல போனாதான் நமக்கு வந்து கிரேட்டர் தான் 50,000னா தான் இங்க டாக்ஸபிள், மொத்தமே டாக்ஸபிள். இப்ப இவர் வந்து 55,000 வாங்கியிருந்தாலும் 55,000 டாக்ஸபிள், 20,000 கழிச்சுக்க மாட்டாங்க. ஹோல் ஆஃப் த அமௌண்ட் வந்து டாக்ஸபிள். ஆனா இங்க வந்து 20,000ங்கிறதுனால இது வந்து நாட் டாக்ஸபிள், எக்ஸம்டட் ஆயிரும். எக்ஸம்டட் கிஃப்ட்ஸ்லாம் ஆயிரும். இந்த கிஃப்ட் படிக்கையில உங்களுக்கு நல்லா தெரியுது. இது ரிலேட்டிவ் கொடுத்தா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ஃப்ரெண்டு யாராவது கொடுத்தாங்கன்னா 50,000க்கு குறைவா கொடுத்தா அது வந்து எக்ஸம்டட், 50,000க்கு கூட கொடுத்தா ஹோல் அமௌண்ட் டாக்ஸபிள். அதான் 55,000னா உங்களுக்கு 5,000 மட்டும் டாக்ஸபிள் கிடையாது, 55,000மே டாக்ஸபிள். அதனால இந்த கிஃப்ட் வந்து எக்ஸம்டட். 50,000க்கு குறைவா இருக்கிறதுனால, யாரும் கொடுக்காததுனால நம்ம வந்து 50,000 லிமிட் வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 12,000. அப்ப கிளீனா இது தெரியுது, இந்தியாவில வாங்கி இந்தியாவிலே டெபாசிட் பண்ணது. அப்ப ரிசீவ்டு இன் இந்தியா, ரிசீவ்டு இன் இந்தியான்னு சொல்லிட்டா நம்ம எதையுமே பார்க்க வேண்டாம். ரிசீவ்டு இன் இந்தியா, ஸ்டேட் பேங்க்ல டெபாசிட், டெபாசிட்ங்கிறத ரிசீவ்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பண்ணியிருக்கு. அப்போ ரிசீவ்டு இன் இந்தியா, அதனால 3க்குமே வந்து. அதனால அது எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம பார்க்க தேவையில்லை. 18வது ஐட்டம் பாருங்க, இன்கம் ஃப்ரம் அ பிசினஸ் இன் ரஷ்யா கண்ட்ரோல்டு ஃப்ரம் ரஷ்யா. 20,000. இன்கம் ஃப்ரம் பிசினஸ் இன் ரஷ்யா கண்ட்ரோல்டு ஃப்ரம் ரஷ்யா. இது ரிசீவ்டு கொடுக்கல, இதுல ரிசீவ்டு கொடுக்கல, அதனால டைரக்டா ஏர்னிங்ஸ்க்கு போயிடுறோம். ஏர்னிங்ஸ் வந்து அவுட் சைட். எங்க? பிசினஸ் இன் ரஷ்யா. அப்ப பிசினஸ் அவுட் சைட். பிசினஸ் அவுட் சைட்னா எங்க பார்க்கணும்? கண்ட்ரோல் பார்க்கணும். கண்ட்ரோலும் அவுட் சைட். 3மே அவுட் சைடு வந்தா இவருக்கு மட்டும்தான், இவருக்கெல்லாம். இந்த கண்ட்ரோல் அவுட் சைடு வந்ததுனால இல்ல, இதுவே கண்ட்ரோல்டு இன்சைட் வந்தா வரும். புரியுதா? பிசினஸ் ஏர்ன்ட் அவுட் சைட், பிசினஸ் அவுட் சைடு அப்படின்னு சொல்லல, கண்ட்ரோல்டு அவுட் சைடு கண்ட்ரோல் பார்க்கணும். கண்ட்ரோலும் அவுட் சைடு வந்துருச்சு, 3மே அவுட் சைடு வந்ததுனால இவருக்கு மட்டும் வரும், இவங்க 2 பேருக்கும் வராது. ஏற்கனவே பார்த்ததுல நமக்கு பிசினஸ் அவுட் சைடா கூட கண்ட்ரோல்டு இன்னுன்னு வந்துச்சு, அதனால இவருக்கு எழுதணும். ஆனா இது பிசினஸ் அவுட் சைடுன்னு வந்தா கூட இது கண்ட்ரோல்டு அவுட் சைடுன்னு வருது. அதனால இந்த இதுல உள்ளதை நீங்க எழுதணுங்கிறதே தேவையில்லை, நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இதை எழுதுனாதான் புரியும்னா எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க எல்லாம் மனசுக்குள்ளே படிச்சுக்கிட்டு இன் ரிசீவ் எங்க வாங்கியிருக்காங்க, எங்க சம்பாதிச்சிருக்காங்க, எங்க கண்ட்ரோலிங் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு சொல்லி பழக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஹின்ஸ் எழுதணுங்கிறது தேவையில்லை கணக்குல. இந்த பிராக்கெட்ல போட்டு எழுதியிருக்கிறது பூரா உங்களுடைய புரிதலுக்காக நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு மனசுக்குள்ளே அதை புரிஞ்சுக்க தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டா கணக்குக்கு போயிடலாம், இந்த அமௌண்ட் எழுதிடலாம். இந்த கதையெல்லாம் எழுதணுங்கிறது தேவையில்லை, இது பூரா உங்களுக்கு புரிதலுக்காக நான் எழுதியிருக்கேன். பிராக்கெட்ல எழுதணுங்கிறது தேவையில்லை. இது ஏர்ன்ட் அவுட் சைடு. எங்க இருந்துன்னா பிசினஸ் அவுட் சைடு. பிசினஸ் அவுட் சைடுனா அதே சமயம் கண்ட்ரோல்டும் அவுட் சைடு, அதனால இவருக்கு மட்டும் வரும், இவருக்கெல்லாம் வராது. இப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே பார்க்க தெரிஞ்சா கூட பார்த்தரலாம். இப்ப பாருங்க 19, டிவிடெண்ட் ஃப்ரம் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் அண்ட் இந்தியன் கம்பெனி. ரிசீவ்டு கொடுக்கல, ஆனா ஏர்னிங்ஸ் எங்க? இந்தியன் கம்பெனியோட, ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெடோட டிவிடெண்ட் ஆஃப் இந்தியன் கம்பெனி இத்தனை வருஷம் எக்ஸம்டடா இருந்துச்சு அசஸ்மெண்ட் இயர் பூரா. ஆனா அசஸ்மெண்ட் இயர் 21-22 இது எக்ஸம்டட் கிடையாது, அதனால இது டாக்ஸபிள். அப்ப 3 பேருக்கு 5,000 வரும். இப்படி மனசுக்குள்ள சொல்ல தெரிஞ்சால் டக்குன்னு நீங்க எழுதிடலாம்.
நான் வந்து இங்க உங்களுக்கு புரியறதுக்கா இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியான்னு போட்டேன். டிவிடெண்ட் வந்து எக்ஸம்ப்டட் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. 21, 22 அசஸ்மெண்ட் இயர்ல இருந்து இது எக்ஸம்ப்டட் கிடையாது. இதை போன வீடியோலயே நான் ஒரு கணக்குல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால ஏர்ன்ட் இன் இந்தியா ரிசீவ்டு கொடுக்காலேன்னா நம்ம ஏர்னிங்ஸை தான் பார்க்கணும். ஏர்ன்ட் இன் இந்தியாங்கிறதுனால 3 பேருக்கு வரும். 20th ஐட்டம் என்னன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் ராஜஸ்தான். அப்ப வந்து இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா. எப்படி அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் நேபாள் வந்து நீங்க டக்குன்னு எக்ஸம்ப்டட் போட முடியாது, ஏன்னா அது அவுட் சைட். ஆனா இது இந்தியா, அப்படி இந்தியா மாதிரியே தெரியல நான் எழுதியிருக்கிறது. இது இந்தியா அப்படிங்கிறதுனால எக்ஸம்ப்டட். இந்த கிஃப்ட் எக்ஸம்ப்டட் 20,000ங்கிறதால 50,000 வரைக்கும் கொடுக்கலாம், அதனால அது எக்ஸம்ப்டட். அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் ராஜஸ்தான் இந்தியா, இது எக்ஸம்ப்டட் அண்டர் செக்ஷன் 10(1). 10(1)க்கு கீழே வர செக்ஷன் போடலாம், போடாம இருக்கலாம். ரொம்ப படிக்கிறோம்னா லா படிக்கிறேன் செக்ஷனோட சொன்னா நல்லது. அண்டர் செக்ஷன் 10(1) வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா வந்து எக்ஸம்ப்டட். இப்ப எல்லா 20 ஐட்டம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கூட்டுனா நம்ம கிடைக்கிறது கிராஸ் டோட்டல் இன்கம் 3,52,000, 2,18,000, 1,83,000. RORக்கு 3,82,000, 52,000, RNORக்கு 2,18,000, NRக்கு 1,83,000. ஆனா நம்ம கேட்டிருக்கிறது வெறும் டோட்டல் இன்கம். அப்ப இது வந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80 போடணும். இதுல ஒரே ஒரு டிடக்ஷன் இருக்கு, டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 TTA. அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து 10,000 வரைக்கும் நமக்கு எக்ஸம்ப்டட் தான். அந்த மிச்சம் உள்ள 2,000 தான் நமக்கு வரும். அதனால இந்த 10,000 கழிக்கிறோம், கழிச்சுட்டு நம்ம போடுறோம். போட்டா நமக்கு டோட்டல் இன்கம் கிடைச்சு 12,000 போட்டிருப்பாங்க பாருங்க. சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 17வது ஐட்டத்துல பாருங்க, நம்ம 12,000 போட்டிருப்போம். ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் இருக்குல்ல, சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்டுக்கு 10,000 நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 10,000 வரைக்கும் நம்ம கழிச்சுக்கலாம். பிக்சட் டெபாசிட் கிடையாது, சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்ல, அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் அது 10,000 கழிச்சுட்டு மிச்சம் உள்ளதுதான் டோட்டல் இன்கம். இது இந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு பின்னாடியே அந்த டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80C படிக்கையில புரியும். இப்போ இதை வந்து சைமல்டேனியஸா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது செக்ஷன் 80 TTA வரும். இது வந்து அந்த டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80Cன்னா கடைசியா கிராஸ் டோட்டல் எல்லா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த 5 ஹெட்ல உள்ள இன்கம் முடிஞ்சோடனே உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, கடைசியா சொல்லி தருவாங்க. அந்த டிடக்ஷன்ஸ் முடிஞ்சோடனே அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வரும். அது வரைக்கும் இந்த டிடக்ஷன்ஸை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி அங்கங்க வரையில நீங்க இதை வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80 TTAன்னு சொல்லி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல 10,000 வரைக்கும் நம்ம கழிச்சுக்கலாம். அப்படி கழிச்சு போடையில நமக்கு டோட்டல் இன்கம் கிடைக்கும். இது கிராஸ் டோட்டல் இன்கம். அதுல இருந்து இந்த டிடக்ஷன்ஸை கழிச்சா கிடைக்கிறத நமக்கு டோட்டல் இன்கம், டாக்ஸபிள் இன்கம் 3,42,000, 2,08,000, 1,73,000. புரியுதா உங்களுக்கு? இது நான் முதல்ல இருந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பக்கமா காட்டுறேன், நீங்க எழுதிட்டு அதுக்காக ஒவ்வொரு ஐட்டமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீங்க எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. எழுதி படிச்சீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். நீங்க இதை பார்த்து மட்டும் போனீங்கன்னா புரியாது. அப்படி ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்துக்கலாம்.
Thank you. Keep watching. Please subscribe.